ஆண்டவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக பட்ட பாடுகளை நான் தியானிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. நம்ம சில நேரங்களில லீவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணா சேருவோம். அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்க, குடும்பங்கள் ஒண்ணா சேரும்போது எல்லாம் அந்த எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோல் டே சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்ல உட்காந்து ஒரு கதை பேசுவாங்க பார்த்தீங்களா? எங்க வீட்லலாம் அந்த பழக்கம் உண்டு. நைட்ல உட்காந்து ஒரு 2 மணி வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரே சிரிப்பா இருக்கும். அப்படியே ஏய் அன்னை அது அது 1996ல நான் சொல்றது அப்படின்னுவாங்க. 1980ல நான் சொல்றது. 1970ல இதை நான் சொல்றேன். அப்படி பழைய கதைகளெல்லாம் பேசுவாங்க. அப்படியே பெரியவங்க பேசும்போது சின்ன பிள்ளைங்களாம் அப்படியே உத்து பார்த்துட்டே இருப்போம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மள பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பழைய கதைகள்லாம் பேசும்போது சுவாரஸ்யமா இருக்கும். இதை செஞ்சாங்களா, அப்போ பெரியப்பா இந்த ட்ரெயின் இப்படி போகுமா, பெரியப்பா இறங்கி வருவாங்களா, காலையில இறங்கி வருவாங்களா, சித்தப்பா அந்த ட்ரெயின்ல இதெல்லாம் பேசும்போது அப்புறம் இந்த இடத்துக்கு அந்த காலத்திலேயே இப்படி போனாங்களா, அந்த காலத்திலேயே இப்படி அவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்களா, இப்படிலாம் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிரியமானவர்களே, எனக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது ஆண்டவர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக சிலுவையில் அறையப்பட்ட காரியங்களை நம்ம இன்னைக்கு ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறோம்? இன்னமும் பேசப்படும் குடும்பத்தின் காரியங்களை கூட நம்ம மறந்துடுறோம். வேதத்துல படிக்கும் போது சில காரியங்களை அப்படியே மனசு கிழிச்சு போடுது. அது அந்த இடத்துல நான் இருந்தா எப்படி இருப்பேன், அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா, அந்த விஷயங்களை நினைக்கும் போது ரொம்ப அப்படியே அப்படியே மனசு வலிக்குது. இன்னைக்கு நான் எடுத்த ஒரு காரியம் என்னன்னாக்கா, 19வது அதிகாரம் யோவான், அதுல 1வது வசனம், அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினாலே அடிப்பித்தான். இந்த பிலாத்தை பத்தி நான் யோசிக்கும் போது, பொந்தி பிலாத்து என்று சொல்லப்படுகிற மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிற இந்த பொந்தி பிலாத்து என்பவன் அவரை வாரினால அடிக்கிறான். இவர் பாத்தீங்கன்னாக்கா, பொந்தி பிலாத்து நம்ம பார்க்கும்போது இவ ஏன் இப்படி அடிக்கிறான், வாரினால அடிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பொந்தி பிலாத்து கிபி, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 26-36 அந்த 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 நேரங்களில யூதியாவில 5வது ரோமானிய ஆளுநராக இருந்தாராம். சோ இவரு அந்த நேரத்துல ஆளுநராக இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கூப்பிட்டு வாரினாலே அடிப்பித்தான். அவனுக்கு எப்படி மனசு வந்தது, அவன் யாரு, ஏன்டா நீ அடிச்ச அப்படி கேட்கணும்னு தோணுது.